விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்காக நாம் டிசம்பரிலே பிறந்த உடனேயே நாம் என்ன செய்கிறோம்? ஆலயங்களிலும் நம்முடைய வீடுகளிலும் அதற்கான ஆயத்தங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுவது நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு பிரியம். அதற்கான ஆயத்தங்களை நாம் செய்வது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான். ஆனால் முதலாவது கிறிஸ்துமஸ் ஆண்டவர் பிறந்த போது அநேகருக்கு அது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆச்சரியமுமாக இருந்தது. ஆனால் ஒரு கூட்ட மக்களுக்கு அது அவர்களுக்கு கலக்கமாக இருந்தது, அதிர்ச்சி அளிக்கிறதா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் முதல் ஆண்டவர் பிறந்த உடனே நடந்தது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் பிறந்த போது ஆண்டவருடைய பிறந்த செய்தி கேட்ட உடனே அவசரமாய் தீவிரமாய் உடனடியாக புறப்பட்டு போய் ஆண்டவரை பணிந்து கொண்ட மேய்ப்பர்கள் கூட்டம் அவர்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிற போது இந்த செய்தி அவர்களுக்கு கேட்ட உடனே தேவதூதன் அவர்களை விட்டு போன பின்பு மேய்ப்பர்கள் உடனடியாக தீவிரமாய் புறப்பட்டு அவசரமாக அவர்கள் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று தீவிரமாய் புறப்பட்டு போய் அன்னை மரியாள் அவர்களையும் யோசேப்பையும் பாலகனையும் கண்டு அவர்கள் பணிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை பார்ப்பதற்கு நமக்குள்ள ஒரு தீவிரம், உடனடியாக தள்ளி போடாமல் சோம்பேறியா இல்லாமல் உடனடியாக புறப்பட்டு போனார்கள். அதை போலதான் நம்முடைய ஆண்டவரை நாம் பார்க்க வேண்டும் என்றால் தள்ளி போடக்கூடாது. உடனடியாக தீவிரமாய் நாம் ஆண்டவரை தரிசிப்பதற்கு நாம் புறப்பட வேண்டும். அப்படி சென்று அவர்கள் தரிசித்த பின்பு இந்த மகிழ்ச்சியின் செய்தியை, இந்த ரட்சிப்பின் செய்தியை, இந்த இரட்சகர் பிறந்திருக்கிறார் செய்தியை அவர்கள் எல்லோருக்கும் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அவசரமாய் தீவிரமாய் தேவனை தேடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி அவர்கள் முயற்சி செய்ததினால ஆண்டவரை தரிசித்தார்கள். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது வகையானவர்கள் அவர்கள் அதிர்ச்சிக்குள்ளானார்கள். இரண்டாவது வகை அதிர்ச்சிக்குள்ளானார்கள், அவர்கள் கலக்கமடைந்தார்கள். யார் என்றால் ஏரோது ராஜா. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே அவர்களுக்கு கலக்கம் வந்துவிட்டது, அதிர்ச்சியாகிவிட்டார்கள். சாஸ்திரிகள் வந்து ஆண்டவரை பணிந்து கொள்வதற்காக நட்சத்திரம் வழிகாட்டின அந்த பாதையிலே வருகிறார்கள். அப்படி பாதையிலே வந்து ஆண்டவர் அரண்மனையில தான் பிறந்திருப்பார் என்கிற நிலையிலே அவர்கள் ஏரோதனுடைய அரண்மனைக்கு போகிறார்கள். இந்த சாஸ்திரிகளும் என்ன செய்கிறார்கள்? உடனே தீவிரமாய் புறப்பட்டு ஆண்டவரை பார்க்க வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும் என்று வருகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில மேய்ப்பர்களைப் போல, சாஸ்திரிகளைப் போல உடனே புறப்பட்டு ஆண்டவரை பார்க்க வேண்டும். செய்தி கிடைத்த உடனே அவர்கள் புறப்பட்டார்கள். அதுபோலதான் நாமும் புறப்பட வேண்டும். அப்படி நாம் புறப்பட்டால், தேடினால் ஆண்டவரை நாம் கண்டடைய முடியும். கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுகிறவன் அவரை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்கிறது. எனவே மேய்ப்பர்களைப் போல நாம் தீவிரமாய் ஆண்டவரை தேடுவோம். இந்த சாஸ்திரிகளைப் போல நாம் தீவிரமாய் ஆண்டவரை தேடுகிற போது கிறிஸ்து நம் உள்ளத்திலே பிறப்பார். ஒரு விவரிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியும் சமாதானமும் நமக்கு உண்டாகும். இந்த இரண்டாவது கூட்டத்தார் ஏற்கனவே சொன்னது போல கலக்கமுற்றவர்கள், அதிர்ச்சி அடைந்தவர்கள். இந்த சாஸ்திரிகள் வந்து சொன்ன உடனே ஏரோது ராஜாவும் எருசலேம் நகரத்தார் அனைவரும் அதிர்ச்சிக்குள்ளாகி கலங்கினார்கள். கலக்கமுற்றவர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒரு சாராருக்கு, ஏரோதுக்கும் எருசலேமில் இருந்த மக்களுக்கும் கலக்கத்தையும் அதிர்ச்சியையும் அவர்கள் கொடுத்தது.
அவர்கள் ஆண்டவரை ஆணவத்தோடு தேடுகிறார்கள். தேடி எதற்கு தேடுகிறார்கள்? ஆண்டவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் தேடுகிறார்கள். ஏரோது ராஜாவுடைய ஆணவம் பாருங்க. ஆண்டவருக்கு தெரியாததா? உடனே ஆண்டவர் அவன் பார்க்க முடியாதபடி எகிப்துக்கு அனுப்பிவிடுகிறார். அவன் கடைசி இறக்கும் வரைக்கும் அவன் ஆண்டவரை பார்க்கவே முடியவில்லை. அவனுடைய ஆணவம், தன்னை விட ஒரு ராஜா இங்கே வர எப்படி முடியும் என்கிற ஒரு ஆணவம். ஆனால் ஆண்டவர் அவன் இயேசுவை தேடியும் பார்க்க முடியவில்லை. அநேக ஆண் குழந்தைகளை அவன் கொன்று குவித்தது தான் மிச்சம். இவன் ஒரு வகை. மூன்றாவதாக அறியாமை. அறியாமை யார் என்றால் சத்திரக்காரன். மேசியாவினுடைய பெற்றோர்கள், பிறக்கப் போகிற மேசியாவுடைய பெற்றோர்கள் நம்முடைய சத்திரத்திற்கு வந்து தங்குவதற்கு அறை கேட்கிறார்களே என்று சொல்லி அந்த சத்திரக்காரன் ஒரு அறியாமல் இருந்தான். அறியாமை அந்த சந்தோஷத்தை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஒருவேளை மேசியா பிறக்கப் போகிறார், அவருடைய தகப்பனாரும் அவருடைய தாயும் வந்து நம்மிடத்தில் கேட்கிறார் என்று சொன்னால் ஒருவேளை அவன் அந்த அறையை அவன் கொடுத்திருப்பான். அப்படி அந்த அறையை அவன் கொடுத்திருந்தால் நட்சத்திரம் அந்த அறைக்குள்ளே வந்திருக்கும், தேவதூதர்கள் அந்த அறைக்குள்ளே வந்திருப்பார்கள், மேய்ப்பர்கள் அந்த அறைக்குள்ளே வந்திருப்பார்கள். அவனுடைய அறை பரலோகம் போல இருந்திருக்கும். அந்த காட்சியை காண முடியாமல் அவனுடைய அறியாமை அந்த மகிழ்ச்சியை அவனுக்கு தடுத்து விட்டது. அன்புக்குரிய நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு அறியாமை, ஆண்டவரை அறியாமை நமக்குள்ளே இருக்குமேயானால் நாம் வேதத்தை வாசித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை அறியாமல், இயேசுவை அறிந்து கொள்ளாமல் அநேகர் இன்றைக்கு நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை அறிய வைக்க வேண்டியது நமது கடமை. அறியாமை என்கிற அந்த இருளை போக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே வழி என்கிற அந்த ஒளியை அவர்கள் சொல்ல வேண்டும் என்றால் நாம் அறிந்தவர்களாகிய நாம் அறியாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இயேசுவை சொல்ல வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். மேய்ப்பர்கள் தாங்கள் பார்த்த கேட்ட செய்தியை எங்கும் பிரசித்தம் பண்ணினார்கள். அதை போல நாமும் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஆண்டவரை பிரசித்தம் பண்ண வேண்டும். ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அறிந்தவர்களாகிய நீங்கள் சொல்லுகின்ற அந்த நற்செய்தி தான் அவர்களுக்கு வாழ்வளிக்கிற வார்த்தையாக மாறும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். நான்காவது ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அவர்கள்தான் பிரதான ஆசாரியர், வேதபாரகர்கள். இந்த சாஸ்திரிகள் ஏரோதினிடத்தில் வந்து சொன்ன போது பிரதான ஆசாரியரையும் வேதபாரகரையும் அழைத்து கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்று கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டபடி அவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ தீர்க்கதரிசிகள் ஆகமங்களை படித்து மேசியா பிறப்பார் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது மேசியா பிறந்து விட்டார் என்கிற செய்தியும் அவர்களுக்கு வருவது. ஆனால் அலட்சியமாயிருந்து விட்டார்கள். பிரதான ஆசாரியன், வேதபாரகன் இவர்களெல்லாம் தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று நினைத்து கொண்டு பாலகனாய் பிறந்திருக்கிற இயேசுவை பார்க்காமல் அலட்சியம் பண்ணிவிட்டார்கள். அந்த கிறிஸ்துமஸ் சந்தோஷத்தை இழந்து விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த 4 கூட்டத்தாரில நாம் முதல் கூட்டமாக நாம் இருக்க வேண்டும். மேய்ப்பர்களாக, சாஸ்திரிகளாக, தேவனை பார்ப்பதற்கு ஓடி வந்த அந்த கூட்டத்தோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். ஆணவமாக, அறியாமல், அலட்சியமாக நாம் இருந்து இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை நாம் சந்தோஷத்தை இழந்து விடக்கூடாது. கிறிஸ்துமஸ் காலங்களுடைய சந்தோஷத்தை நாம் இழந்து விடக்கூடாது. நல்ல கூட்டத்தோடு இணைந்து நாமும் கிறிஸ்துமஸை கொண்டாடினால் அந்த மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான சந்தோஷம் நமக்கு உண்டாகும். அன்புக்குரியவர்களே, அறியாமை என்பது மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை. இங்கிலாந்து நாட்டிலே எலிசபெத் ராணி அவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை அவர்கள் நகர் வலம் வருவது வழக்கம். தன்னுடைய பாதுகாவலர்கள், தன்னுடைய உதவியாளர்கள் எல்லாவற்றையும் ரொம்ப தூரத்திலே அவர்கள் வருவார்கள். இவர்கள் மட்டும் ராணி உடை அணியாமல் சாதாரண உடையிலே அவர்கள் நகர் வலம் வருவார்கள்.
மக்களிடம் பேசுவார்கள். ஒரு நாள் அப்படி வந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு மழை வந்து விட்டது. பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டிற்கு அவர்கள் சென்று பெண்மணியிடம் கேட்டார்கள், மழை வந்து விட்டது, ஒரு குடை இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டார்கள். அந்த வீட்டில் 2 குடைகள் இருந்தது. ஒன்று புதிய குடை, இன்னொன்று பழையது. இந்த அம்மா பழைய குடையை எடுத்து அந்த ராணி அவர்களிடத்திலே கொடுத்து விட்டார்கள். அவர்களும் அதை வாங்கி கொண்டு புறப்பட்டு அரண்மனைக்கு சென்று விட்டார்கள். மறுநாள் சேவகர்கள் அந்த குடையை கொண்டு வந்து அந்த பெண்மணியிடம் கொடுக்கிறார்கள். ராணி சொன்னார்கள், இந்த மாதிரி நீங்கள் குடையை கொடுத்தது ரொம்ப சந்தோஷம், அதுக்கு நன்றி சொல்லிவிட்டு வர சொன்னார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனே, ஐயோ என் வீட்டிற்கு வந்தது நம்முடைய மகாராணியா, ஐயோ அறியாமல் போய்விட்டனே, அவர்களுக்கு ஒரு நல்ல குடையை கொடுத்திருப்பனே, அவர்களை வீட்டிலே உட்கார வைத்து அவர்களுக்கு நான் நல்ல உபசரிப்பு செய்திருப்பேனே, ஐயோ என்று சொல்லி அவர்கள் அலறினார்கள். இப்படித்தான் அநேகர் அறியாமையில் இருக்கிறார்கள். உங்க வீட்டுக்கு சாதாரண ஒரு ஏழை வந்தாலும் நீங்க அலட்சியப்படுத்தக்கூடாது. அதை நாம் புரிந்து கொள்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே உங்களை வீடுகளை தேடி வருகிற மக்களுக்கு நீங்கள் முகம் வளர்ந்து அவர்களை உபசரித்து கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு அருமையான சம்பவம். 1814ஆம் ஆண்டு முதலாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த முதலாம் உலகப் போரில் ஜெர்மானிய படைகள் பதுங்கு குழியில் இருந்தும் பிரிட்டிஷ் படைகள் பதுங்கு குழிகளில் இருந்தும் ஒருவருக்கொருவர் தாக்கி கொண்டிருந்தார்கள். டிசம்பர் 24ஆம் தேதி மாலையிலே ஜெர்மனிய படைகள் பதுங்கி இருக்கிற அந்த பதுங்கு குழிகளில் இருந்து கிறிஸ்து பிறப்பின் பாடல்கள் பாடப்பட்டது. உடனே அதற்கு பதிலாக பிரிட்டிஷ் படையினரும் தங்களுடைய பதுங்கு குழியில் இருந்து கிறிஸ்துமஸ் பாடல்களை பாட ஆரம்பித்தார்கள். மறுநாள் 25ஆம் தேதி காலையிலே அவர்கள் இரு நாட்டு படைகள் வீரர்களும் தங்களுடைய பதுங்கு குழியில் இருந்து வெளியே வந்து கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடி ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்கள் தெரிவித்து பரிசளித்து விளையாடி அந்த கிறிஸ்துமஸை அன்றைக்கு கொண்டாடினார்கள். அந்த கொண்டாட்டமானது அன்றைக்கு போர் நிறுத்தம், அறிவிக்கப்படாத அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி அளித்த ஒரு போர் நிறுத்தம். அப்போ கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது பகை விரோதங்களை எல்லாம் மறக்க செய்து, கசப்பு உணர்ச்சிகளை எல்லாம் மறக்க செய்து ஒரு மகிழ்ச்சிக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு நாள் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நாள். ஆகையினாலே இந்த பிறப்பின் நாளிலே நாம் கசப்புகளை அகற்றிவிட்டு, வெறுப்புகளை அகற்றிவிட்டு, பகைமைகளை அகற்றிவிட்டு நாம் எல்லாரும் இணைந்து கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுகிற போது அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ், அதுதான் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ், அதுதான் மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான கிறிஸ்மஸை நீங்கள் கொண்டாடும்படி உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.